ஹலோ மக்களே 788 பேர்லாம் போன மிஷன் பார்த்தா நம்ம லூஃபி வந்து ஹோல் கேக் ஐலாண்டுக்கு வந்துட்டானுங்க. அதான் அந்த ஏரியாவுக்கு வந்து நிக்கிறாங்க டோட்டோ லேண்டுக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அங்க பாக்குறது யாரை பாக்குறாங்கன்னா புட்டிங்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணை தான் நம்ம சாஞ்சிக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறாங்க. ஆனா நம்ம லூஃபி வந்து அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா கவலைப்படாதீங்க, சாஞ்சி உங்களுக்கு நான் திரும்பி தந்தே தீர்வேன், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு மேப்லாம் போட்டு கொடுக்குறா. பார்த்தா பிக் மாமாவோட பொண்ணு ரொம்ப நல்லவளா இருக்கா. கவலைப்படாதீங்க, என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் சாஞ்சி உங்களை கூட்டு வரதுக்காண்டி நான் கோஆபரேட் பண்றேன் அப்ப சொல்லியிருப்பா. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா கப்பலுக்கு வந்துட்டு பெக்கோம்ஸை தேடி இருப்பாங்க. பார்த்தா பெக்கோம்ஸ் எங்க இல்ல, யாரோ ஒன்னு எழுதியிருக்காங்க. இனிமேல் இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. டே அப்ப நம்ம கப்பலுக்குள்ள யாரோ வந்துட்டாங்க, பெக்கோம்ஸை கடத்திட்டும் போயிட்டாங்க. நம்ம வந்தது தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சீரியஸான விஷயம் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மள இங்க இருந்து போக சொல்லியிருக்காங்க. அப்படித்தானே அப்படின்னு சொல்லி லூஃபி கட்டிக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான் நாமி. இதை எல்லாரும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்கடா, இனிமேல தான்டா ஆட்டம் சூடு பிடிக்க போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. பார்த்தா லூஃபி பின்னொன்னும் எங்க போறதுல களத்துல இறங்க போறான். இதுல ஒரு பக்கம் என்ன நியூ இல்ல ப்ரோகோலி ஐஸ்லாண்ட் தான் காட்டுறாங்க. அங்க என்னன்னு பார்த்தா ஜெர்மா 66 வந்து ஒரு கண்ட்ரி ஹெல்ப் பண்றானுங்க. ஒரு ஆர்மி கதையை முடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. இது எல்லாமே காசு கண்டி தான் பண்றாங்க. ஜெர்மால உள்ள ஃபர்ஸ்ட் சோல்ஜரும் செகண்ட் சோல்ஜரும் வேற லெவல்ல இறங்கி ஒரு டீமை கூட்டு வந்து அங்க இருக்க படையவே அடிச்சு நொறுக்குறானுங்க. பார்த்தா ஏர் லான்ச்சரை வச்சுலாம் அடிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கானுங்க ஒரு பக்கம். சரி வாங்கடா, இங்க எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு ஜெர்மா ஒன்ல உள்ளவன் பேசிக்கிட்டு இருக்கான். டேய் என் ஒய்ஃபை விட நீ கொல்லுவ, உன்னை விட்டு வைக்க போறன்னு சொல்லிட்டு ஒருத்த கன் எடுத்து சுட்டு தள்ளான்னு போறான். நீங்க எல்லாம் ஹியூமன்ஸே கிடையாடா, நீங்க எல்லாம் மனித தன்மையில உள்ளவன் கிடையாது சொன்ன உடனே வாளுன்னு சொல்றான். பார்த்தா சடனா ஒருத்தன் வந்து உள்ள விழுறான். பார்த்தா சுட்டு தள்ளனோடனே அவளே வந்து அவன் ஷீல்டு மாதிரி யூஸ் பண்றான். செத்துறவே செஞ்சுட்டான். வந்தவன் ஸ்ட்ரைட் அந்த சோல்ஜர் பக்கத்துல வந்து நிக்கிட்டு இருக்கான். டேய் 4 மணி நேரம் எடுக்கும் நினைச்சு கூட பார்க்கல, என்னோட பிரதரோட வெட்டிங் நான் அட்டெண்ட் பண்ண போகணும்னு சொல்லிட்டு அங்க கிளம்ப போறான். எனக்கு உன்னோட ஃபேமிலியை கொல்றதுக்குலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். எங்களுக்கு எது முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். சரிடா வேலை முடிஞ்சிருச்சு, வாங்கடா அந்த மாதிரி வீக்கு கண்ட்ரி எல்லாம் நம்ம இன்னும் இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க. பார்த்தா வந்தானுங்க போட்டு தள்ளிட்டு அங்க இருக்க காசு மட்டும் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. அவனுங்க நன்றி நன்றின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம கண்ட்ரியை வந்து காப்பாற்றப்பட்ட ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவங்களை பார்த்து டீமான் சொன்னாங்க, இல்லடா இவங்க எல்லாம் நம்ம ஏஞ்சல்ஸ், வெப்பனை கீழே போடுங்கடா, நம்ம வாரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. ஜெர்மா வாழ்க ஜெர்மா வாழ்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கொண்டாடுறானுங்க. பார்த்தா ஜெர்மாக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. காசு கண்டி ஒரு ஊரே காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. டே இந்த வெட்டிங் 3 நாள் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க 2 நாளுக்குள்ள ஹோல் கேக் ஐஸ்லாண்டுக்கு வந்துருவோம், கவலைப்படாதீங்க. சாஞ்சி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறானுங்க. அவன் நல்லா தான் இருக்கான்னு சொன்னானே, அவனை பாக்குறதுக்காண்டி நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்றாங்க. பார்த்தா இவங்க எல்லாம் சாஞ்சியோட பிரதர். அவன் ஃபர்ஸ்ட் பிரதர் சிவப்பு கலர் முடி வச்சவன், ப்ளூ கலர் முடி வச்சவன் ரெண்டாவது பிரதர். அதுக்கப்புறம் கட் பண்ணி யாரா காட்டுறாங்கன்னா திரும்பி நம்ம புட்டிங்கி போட்ட ஸ்கெட்சை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவ ஒரு ரூட்டே போட்டு கொடுத்துருப்பா எப்படி சாஞ்சியை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு. ஆனா இதுல ஒரு பக்கம் பார்த்தா பெக்கோம்ஸ் அங்க ஆளையே காணாம போயிருப்பான். அவனை யாரு கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு ஒன்னும் புரியல. பெக்கோம்ஸ் நினைச்சு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் லூஃபி ஒரு பக்கம். அவன் நம்ம தேடி போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். லூஃபி கவலைப்படாத, அவன் நல்லா தான் இருப்பான், அவனும் ஒரு டஃப்பான மேனு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதிரியோட டெரிட்டரிக்கு போறோம், அது எம்பரர் டெரிட்டரிக்கு போறோம், நம்ம பார்த்து தான் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் புருக்கு. நம்ம ஒன்னும் செய்ய முடியாது, இந்த மேப்பை நம்பி தான் தீரணும், நம்ம இது வழியோட தான் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதிரிகள் பார்க்காம ஹோல் கேக் ஐலாண்டுக்கு போனா போதும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எங்க இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி வந்துகிட்டு இருக்கான். டே கேக்கோ ஐலாண்ட் இன்னும் நம்ம ரொம்ப தாண்டி வரல, நம்மளோட வழி வந்து ஹோல் கேக் ஐலாண்டு, அதை தேடி தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. டே நம்ம ரொம்ப ரஷ் பண்ணி போக தேவையில்ல, ஏன்னா புட்டிங் வந்து சாஞ்சியை சவுத் வெஸ்ட் கோஸ்ட் கூட்டு வரணும்ல. ஆனா என்ன நடந்தாலும் நம்மளும் அங்க போய் தீரணும்னு சொல்றாங்க அவங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா இந்த ஸ்வீ வாட்டர்லாம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்க பயங்கரா இருக்கும் பொழுதுன்னு சொல்லிட்டு கேரட்டும் சோப்பரி என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. டே நான் ஐலாண்டை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் பேடரு. அப்ப நான் அடுத்த ஸ்நாக்ஸ் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ஜாய் பண்ணி வராங்க அவங்க. நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு பேர் வந்து ஜேமு அப்படின்னு சொல்லிட்டு நாமி ஜேமா, அதனால பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அங்கெல்லாம் போகக்கூடாது, நம்ம ஜேம் ஐலாண்டை பார்த்துட்டு நம்ம லாக் போஸ்ட் படி வழியை ரூட்டை மாத்திட்டு நம்ம கிளம்பி போய்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. நாமி நம்ம ஸ்வீட் சாப்பிட முடியாதான்னு சொல்லிட்டு தலை சாஞ்சி இருக்கிறாங்க. பார்த்தா லாக் போஸ்ட வச்சுட்டு நாமி வேற லெவலா போய்கிட்டே இருக்கா. தேர்ட் டைரக்ஷன் நோக்கி நம்ம போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாஞ்சியை காப்பாத்த போறோம்னு சொல்லிட்டு கப்பலை திருப்புறாங்க. ஆனா என்னன்னு பார்த்தா அந்த ரொட்டேட் பண்றது தீயே பிடிக்க ஆரம்பிக்குது. இதுல ஒரு பக்கம் நம்ம கீழ இருந்து எல்லா இண்டிகேஷனும் போய்கிட்டே இருக்கு. மேல சர்வேலன்ஸ் நெட்வொர்க்ல இருந்து நம்ம தப்பிச்சு போய்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. பார்த்தா கீழ இருக்கு ரீட் பண்ணதா இல்லையானே தெரியல. இந்த மேப் நீ எப்படி ரீட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புரு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ இதை ரீட் பண்றியான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் பண்றேன்னு சொல்றான் அவன். டேய் லூஃபி இனிமேல் இது ஏன்ட்ட ஓட்டுறான், நான் கப்பலா ஓட்டுறேன்னு சொல்லிட்டு புருக்கு வந்துகிட்டு இருக்கான். நான் உங்களுக்காண்டி சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். நான் சமைக்க போறேன்னு சொல்லிட்டு நாமி போறா. லூஃபி இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேரத்துல நான் குக் பண்றேன்னு சொல்றான். நீ இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண தேவையில்லடா, நானே கிச்சனுக்கு போய்கிட்டுன்னு சொல்றான் நாமி. ஆனா என்னால காசுலாம் தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன் காசுலாம் ஒன்னும் தேவை கிடையாது சொல்லிட்டு இருக்கா நாமி. நாமி காசு வாங்கலைன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. பெடரசா நான் இதை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேரட் வந்துகிட்டு இருக்கா. நான் இனிமேல் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ வந்து நின்று எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பாக்குறா. கடனா பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. அந்த தண்ணி வந்து கிரேப் கலர்ல இருக்குன்னு சொல்றா. அவ கிரேப் கலர்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ சொன்னது கரெக்ட் தான் சொல்றாங்க. பர்பிள் கலர்ல இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. இந்த ஐலாண்ட்ல கொஞ்சம் ஜூஸ் வந்து சிந்தி இருக்கு, அதனால இது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்றாங்க. ஜூஸான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம சொர்க்கத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெடரோ உனக்கு இந்த இடத்த பத்தி நிறைய தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு
சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. அவனே ஷாக் ஆயிட்டான். அது மாதிரி சாக்லேட் டவுன்ல உன்னை பத்தி தெரிஞ்ச ஒருத்தன் வந்துகிட்டு இருந்தான், இங்க என்னதான் நடக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆல்ரெடி இந்த ஐலாண்டுக்கு ஒரு வாட்டி வந்திருக்குன்னு சொல்றான். வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் நம்ம ப்ரூக் ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுல எங்கேயும் இடிக்குது கப்பல். என்னடா ஆச்சு ப்ரூக்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கே தெரியலன்னு சொல்றாங்க அவங்க. சுத்தி பார்த்தா கடலுக்குள்ள இருந்து என்னமோ ஒண்ணு வருது. பார்த்தா ஏதோ ஒண்ணு நீந்தி வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா ஏதோ ஒரு ஜந்து மாதிரி ஒண்ணு அப்படி நீந்தி வந்துகிட்டே இருக்கு. ஸ்ட்ரைட்டா லூஃபியோட கப்பல் நோக்கி ஒரு அட்டாக்க போட வரதான்னு பாக்கு. ஆனா லூஃபி கப்பல் கீழே அது போய்கிட்டே இருக்கு. இந்த கப்பல் அங்கேயும் இங்கேயும் அப்படி பாஞ்சு பாஞ்சு போய்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கேரட் தண்ணிக்குள்ள போயிருப்பா. ஆனா ஒரு வேளை இதை தாண்டி போயிட்டாங்க. என்னடா பெரிய பாம்பு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிற கேரட், இதை நீ பாத்தியா வேற எதையும் பாக்குறியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே அது நம்மள நோக்கி தாண்டா திரும்பி வருதுன்னு சொல்றா கேரட். பார்த்தா பாஞ்சு பறந்து வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. பார்த்தா அது ஒரு சென்டிபேடு. அது ரொம்ப ஜெயிண்ட் மாதிரி இருக்கு. இது ஒரு மான்சரு. இது வந்து எதனாலும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பெடரோ. கடல்ல சென்டிபேடு இவ்வளவு பெரிய பூச்சிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பார்த்தா சண்டைக்கு லூஃபி ப்ரூக் பெடரோ களத்துல இறங்குறாங்க. கேரட் தயாரா இருக்கா. ஜெட்டு வேகத்துல இவங்களை அடிக்கலான்னு வருது. வாடா கம்மு கம்மு கேட்லிங் சொல்லிட்டு லூஃபியோ அடி அடின்னு அடிக்கிறான். சென்டிபேடு ஏர்ல பறக்க கொடுக்கிட்டு இருக்கான். பின்னாடி இருக்க ஷெல்லாம் ஓட்டஞ்சு துண்டு துண்டா சாய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், இது கதை முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ப்ரூக் பாத்துக்கிட்டு இருக்கான். நானும் சண்டை போட ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு கேரட் சொல்றான். ஆனா நம்ம லூஃபியே கதையை முடிச்சு போய்கிட்டே இருக்கான். ஆனா இன்னும் முடியவே இல்ல. பார்த்தா இன்னொன்னு வந்து நிக்கிட்டு இருக்கு. அதோட இன்னொரு ஜெயிண்ட் வேறத்துல இருக்கு. அது இன்னொன்னு ஒண்ணு வருதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இது அதோட ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபி வேகமா வருது. என்னடா இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு நாமி ப்ரூக் எல்லாம் பார்த்து ஷாக்ல இருக்காங்க. நியூ வேர்ல்டு உண்மையிலே வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க கேரட். இதை பார்த்து இதுக்கு சந்தோஷப்படுறான்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இது ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு பெடரா பாத்துக்கிட்டு இருக்காரு. கம்மு கம்மு கேட்லிங் சொல்லிட்டு லூஃபியோ அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். பார்த்தா அது அசால்ட்டா நின்னுக்கிட்டே இருக்கு. அது பயப்படவே மாட்டுக்கு. அடி அடின்னு அடிக்கிறான். ஆனா அதுக்கு எதுவுமே ஆக மாட்டுக்கு. வேற லெவல்ல நின்னுக்கிட்டு இருக்கு. அதோட ஷெல் ரொம்ப ஹார்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ப்ரூக். அது வயிறை வந்து நம்மளோட டார்கெட்டா வைக்கணும்னு சொல்லிட்டு பெடரோ கேரட் எல்லாரும் தயாராகிறானுங்க. கியர் 2ன்னு சொல்றான் லூஃபி. ஜெட் ஸ்டம்ப்னு சொல்லிட்டு ஒரு மிதி மிதிக்கிறான். அடிச்சு அடியில அதோட ஷெல் திரும்பி உடைச்சு துண்டு துண்டா போக ஆரம்பிக்குது. பார்த்தா உடைச்சு விட்டு போய்கிட்டே இருக்கான் லூஃபி. திரும்பி சாஞ்சிரவே செஞ்சுட்டு அட்டாக் வேற லெவலுக்கு சொல்றாங்க. நம்ம பயந்தே எக்ஸாஜரேட் ஆயிட்டா. இந்த மாதிரி ஒண்ணு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா நம்ம அடிக்கிறதுக்குள்ள இந்த லூஃபியே எல்லா கதையும் முடிச்சிடான்னு சொல்லிட்டு கேரட்டோ வருத்தப்படுறா. இதுல ஒரு பக்கம் கட் பண்ணி ஹோல் கேக் ஐலாண்ட் தான் காட்டுறாங்க. பார்த்தா பிக் மாமா தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாமா ஸ்டாப் பண்ணுங்க, மாமா ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சூரியனும் ஒரு மேகமும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. குரோக்கும் போச்சோன்னு சொல்லிட்டு பிக் மாமா நடந்து போய்கிட்டு இருக்கா. எதை தேடி போறானே தெரியல. மாமா நிப்பாட்டுங்க, மாமா நிப்பாட்டுங்கன்னு சொல்றாங்க. பார்த்தா அவ கண்ட்ரோல் இல்லாமலே இருக்கா. மாமா இல்னஸுக்கு போயிட்டாங்கடா, அவளை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசுறாங்க. குரோக்கும் ஜோப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மாமான்னு சொல்றாங்க. இது ஒரு கிரீன் பஃப்டா, அதை நம்ம செஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அது பக்கத்துல ஒரு சிட்டி இருக்கு. அந்த இடத்துல வந்து டூரிஸ்ட் குரூப்லாம் இருக்காங்க. அங்க நம்ம அந்த கிரீன் பஃப் செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒருத்தன். ஆல்ரெடி கால்ல பாத்துட்டாங்க. அங்க இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க செஃப்ட்ட சொல்லி அதை செய்ய சொல்லுங்கன்னு சொன்ன உடனே சடனா அவனுங்கள ஒரு பக்கம் செய்ய ஆரம்பிக்கிறானுங்க. மினிஸ்டர் ஆஃப் நஸ்டர் சொல்லி செய்ய ஆரம்பிக்கிறான்னு சொல்லிக்கிறதுல குரோக்கும் போச்சோன்னு சொல்லிட்டு அவள நடந்து போய்கிட்டே இருக்கா. அங்க ஏகப்பட்ட மரங்கள் கல்லுலாம் இருக்கு. உடைச்சு விட்டு போறாவா. பார்த்தா ஸ்வீட் சிட்டி நோக்கி நம்ம மாமா போறாங்கடா. அந்த ஊரை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. திரும்பி குரோக்கும் ஜோப்போ வந்து இறங்கடான்னு சொல்லிக்கிறதுல பார்த்தா ஒரு ஊரே அடிச்சு நொறுக்குறா. குரோக்கும் ஜோப்போ வராம மாமாவை ஸ்டாப் பண்ண முடியாது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மக்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. மாமா இது அந்த ஊரோட கேப்டன் சொல்லிக்கிறதுல பார்த்தா சாப்பாடு வந்துருச்சுன்னா அவளை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல அந்த சூரியனும் மேகம் வந்து தடுக்க வருது. மாமா நிப்பாட்டுன்னு சொல்லுறதுல புடிச்சு தூக்கிக்கிட்டு வீசுறா. டேய் மாமா ஸ்வீட் சிட்டிக்குள்ள வந்துட்டாங்கடா, பெரிய பிரச்சனை ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. செஃப் இன்னமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே அந்த கிச்சன்ல என்னதான் நடக்கு, அவ்வளோ பிஸியா நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. டே அவங்களோட கிராவிங்ஸ்னால எல்லாத்தையும் கொன்றுவாங்கடா, நம்ம மக்களையும் காப்பாத்துன்னு சொல்லிக்கிறதுல அந்த ஊர்ல இருந்து மக்கள் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. மாமா அவங்க கேஷ்லயே அடிச்சு நொறுக்கிடுவாங்க போலுக்குன்னு சொல்லிட்டு ஷாக்ல பாக்குறானுங்க அவனுங்க. பார்த்தா எல்லா பிள்ளையும் அடிச்சு உடைக்கிறா. குரோக்கும் ஜோப்போ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தா அதோட முடியாத சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் கமெண்ட். See you bye.